சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு வருகின்ற திங்கட்கிழமையன்று நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது கையை விட்டு செல்லும் இரட்டை இலை சின்னம் என்பது தற்பொழுது உறுதியாகி இருப்பதாக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் மாவட்ட நிர்வாகிகள் எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இரட்டை இலை சின்னத்தின் வழக்கு எடப்பாடிக்கு எதிராக மாறி அதிமுகவினர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக OPS அவர்கள் தொடர்ந்தால் மட்டும்தான் இரட்டை இலை சின்னத்தை பெற முடியும் என்று நீதிமன்றம் தெரிவித்துவிட்டால் நிச்சயம் அதிமுகவில் எடப்பாடியின் பதவி பறிபோவதோடு அவரை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதற்கும் தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள். வருகின்ற திங்கட்கிழமையன்று நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறும். ஒன்று, OPS அவர்களுக்கு அதிமுகவில் இடம் கிடைக்கும். இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அதிமுகவில் ஒட்டுமொத்த பதவியும் பறிபோகும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடைபெறும் என்ற தகவல் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சமீபத்தில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் இணைந்திருப்பதும் எம்ஜிஆர் சசிகலா ஒட்டுமொத்த பாணியை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். அதாவது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு சசிகலா அவர்கள் எப்படி ஊந்துகோலாக இருந்தாரோ அதேபோல் விஜய் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் அரசியல் கொள்கைகள் வழிகாட்டியாக செயல்படுவேன் என்பதை தற்பொழுது நேரடியாகவே தெரிவித்துள்ளார். அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் MLAக்களும் முன்னாள் அமைச்சர்களும் கிளை நிர்வாகிகளும் எடப்பாடியின் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள். டிசம்பர் மாத இறுதிக்குள் இவர்கள் தாவேகாவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். இப்பேற்பட்ட சூழலில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி கையை விட்டு சென்றால் நிச்சயம் அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள், பொதுக்குழுவில் எடப்பாடிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். பொதுக்குழுவிற்கு முன்பாக இரட்டை இலை சின்னத்தின் வழக்கு வருவதால் நிச்சயம் இது அதிமுகவில் அடுத்த கட்ட பிரச்சனையாக பார்க்கப்படும். பொதுக்குழுவிற்கு முன்பாக இரட்டை இலை சின்னத்தின் தீர்ப்பு என்பது வரவேற்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. ஒன்று, எடப்பாடிக்கு ஆபத்தாக மாறலாம், இல்லை என்றால் OPSற்கு சிக்கலாக மாறலாம் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடியிடம் இருந்து இரட்டை இலை சின்னம் கொடுப்பது நல்லதா, அவரிடம் இருந்து பறிப்பது நல்லதா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்டில் கூறுங்கள்.